ஹாய், எல்லாருக்கும் மதிய வணக்கம். காலிஃப்ளவர் வச்சு சூப்பராக ஒரு கிரேவி செய்யலாம். அருமையாக சிக்கன் மட்டனே தோற்றுரும் அந்த அளவுக்கு மசால் வறுத்து காலிஃப்ளவர் இதை வச்சு ஒரு கிரேவி சூப்பராக சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா மசாலா அரைச்சி ஊற்றி மட்டன் சிக்கன் டேஸ்ட்டை விட அருமையாக இருக்கிற மாதிரி சூப்பராக செய்யலாம். சுடு தண்ணி நல்லா கொதிக்கணும். இதுக்குள்ள நம்ம கண்ணுக்கு தெரியாத காலிஃப்ளவரில் புழு இருக்கும் பாருங்கள். இப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே கிரேவி பண்ணி சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. இப்போ அதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுலேயே 2 உப்புக்கல் போட்டுருங்க. கொஞ்சம் உப்பு பாக்கெட் பிரிக்கணும். நான் தூள் உப்பு எதுக்குமே போட மாட்டேன். பாக்கெட் பிரிக்கணும், டைம் ஆயிடுச்சு. சும்மா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எந்த உப்புனாலும் போடுங்க, கல் உப்பு எதுனாலும். மசாலா வறுத்து செய்யலாம். நல்ல மட்டன் சிக்கனே தோத்துடும் அந்த அளவுக்கு சூப்பராக. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தனியாக ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு 50 கிராம் தனியாக போட்டுக்கலாம். கொத்தமல்லி பாருங்கள், எங்கள் ஊர் கொத்தமல்லி எப்படி இருக்குது, அப்படியே கண்ணுக்கு தெரியாத குட்டி. இதுதான் நாட்டு கொத்தமல்லி. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 மிளகாய், இதுவும் ஊர் மிளகாவே பயங்கர காரம், அதனால் ஒரு 10 மிளகாய். இந்த சூட்லேயே பச்சை வாசனை போடுற அளவுக்கு வறுத்தா போதும். மிளகு ஒரு 10 மிளகு போட்டுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கட்டாயம் சீரகம் போடுங்க. பட்டை போடுங்க. லவங்கம், பட்டை கொஞ்சம், லவங்கம் ஒரு 10 லவங்கம். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டிங்கன்னா போதும், ரொம்ப வறுக்கணும்னு இல்லை. தீய விடாது வருங்க. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கட்டாயம் சோம்பு போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது தூளாக இருக்குது, அவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தீஞ்சிரும். நல்லா வறுத்து வச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு இதில் கொட்டிக்கலாம். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு திக்காக வரும். ஒரு 7-8 பேர் சாப்பிட்றதுனால குழம்பு கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதுக்காக புழுங்கல் அரிசி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா போதும், இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. தீயை விட்டுறாதீங்க. அந்த அரிசி குழம்பு நல்லா கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கட்டாயம் கடுகு போடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பச்சை வாசனை போன உடனே பருப்பு எடுத்துருங்க. கடுகு பாருங்க, இதுக்கு மேலே விடாதீங்க, தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. முழு வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இல்லை தக்காளி அப்படியே கட் பண்ணிட்டு 2-3 தக்காளி நல்லா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். அதில் கண்ணுக்கு தெரியா புழு இருக்கும். அந்த தண்ணியில் கொதிக்க வச்சோம்னா அந்த புழுவெல்லாம் இறந்துடும். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டோம் ஸ்டவ்வை. அது அப்படியே இருக்கட்டும் சுடு தண்ணிலேயே. அதுக்குள்ளே இந்த மசாலாலாம் அரைச்சி தாளிச்சிக்கலாம். தேங்காய் 1 மூடி தேங்காய் அப்படியே கொட்டி அதிலே வறுத்துக்கலாம். நல்லா அப்படியே சன்னமாக கண்ணுக்கு தெரியாத கிண்டிக்கோங்க. இல்லைன்னா தட்டி போடுங்க மிக்சியில், இல்லைன்னா திருப்பி போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா ஏன்னா என்னுடைய அனுபவம் மிக்சி ஜாரே அந்த இதே உடஞ்சிருச்சு உள்ளே இருக்கிற. வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போது பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் இந்த காலிஃப்ளவர் போட்டுக்குவோம். தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி மசாலா அரைச்சிட்டு இருக்காங்க. நல்லா பாருங்கள், சுடு தண்ணியில் வடிகட்டிடணும். இதில் புழு இருக்கும் கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு தான் கொதிக்க வச்சு மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே அந்த மசாலா கொட்டை யாராவது வெளியில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மசாலா அரைச்சி ஊற்றி அப்படியே கிளறி கொதிக்க வச்சா சூப்பராக காலிஃப்ளவர் குருமா ரெடி. அப்படியே சாதத்தில் சுட சுட போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுவிட்டேன். இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே காலிஃப்ளவர் உப்பு போட்டிருக்கு,
அதனால் 2 ஸ்பூன் போடுங்க, பத்தலாம் போட்டுக்கலாம். திக்காக அப்படியே கிரேவியாக வைக்கிறேன் நான். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக வரைக்காதீங்க, ஒன்றும் பாதியமாக அரைச்சி, ஒன்றும் பாதினா ஓரளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற மாதிரி. குண்டான் பத்தாது, குண்டான் மாற்றிக்கலாம். இதில் தண்ணி ஒரு 2 சொம்பு ஊற்றி நல்லா இப்போ இந்த மசாலா கிளறி விட்ருணும். நல்லா கிளறி அந்த காலிஃப்ளவரில் அந்த மசாலாலாம் ஊறணும். ஊறின பின்னாடி தண்ணி 2 சொம்பு வேணுங்கிற அளவு ஊற்றிக்கலாம். எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ, எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். மசாலா எல்லாம் ஊற்றி ரெடி ஆகிட்டுருக்குது. சூப்பராக ஒரு கொதி வந்தால் லெமன் ஊற்றணும். இறக்க போக்குள்ள அரைப்பழம் லெமன் புழிஞ்சு விட்டு தேவைக்கேட்டது அரை பழம் ஊற்றுங்க. சின்ன பழத்தில் லெமன் புழிஞ்சு விட்டு இறக்கிட்டா சூப்பராக காலிஃப்ளவர் குருமா ரெடி. கிரேவி அப்படியே சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நல்லா கொதிக்கணும். மசாலாலாம் அரைச்சி ஊற்றியாச்சு. ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர் குழம்பு. பாருங்க, வானல் பத்தலை, அதனால வானல் மாற்றிட்டேன். சூப்பராக அப்படியே மட்டன் சிக்கன் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மசாலா கொதிச்சுட்டு நல்லா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு மசாலா. சூப்பராக காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சுட சுட சாப்பிடலாம். சூப்பர். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருந்து, ரொம்ப டேஸ்டாக இருந்து. புரட்டாசி மாதம் ஸ்பெஷல்.